ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்கள். 40 நாள் கடுமையான நோன்பு இருந்து இந்த நாளை நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணட்டும். கடவுளோட அருள் எல்லாருக்குமே உண்டு. எவ்வளவோ வேண்டுதலை இறைவன்கிட்ட நீங்கள் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை அத்தனையுமே இறைவன் வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி ஒரு சில வேண்டுதல் நிறைவேறலைன்னா மனசு தளர விடாதீங்க. உங்களுக்கு தகுந்த நேரத்தில் அதை இறைவன் கண்டிப்பாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். நோய் நொடி இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், சந்தோஷமாக எல்லா ஐஸ்வர்யமும் கொண்டு நம்ம எல்லாருமே இறைவன் அருளால் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ நம்ம இறைவனை எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாருமே ஆமீன் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு கொடுத்து சிறப்பிக்கிறதே எல்லா பண்டிகையோட முதல் சாராம்சமாக இருக்குது. ஸோ இந்த ஈஸ்டர் பண்டிகையான இந்த நாளையும் நம்ம இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாருங்கள். ஏன்னா இறைவன் யார் மூலியமாக உங்களை நாடி வருவான்னு தெரியாது. இன்னொன்றும் இருக்குது, இறைவன் நம்மளை நாடி வர்றதை விட நம்ம அவனை நாடி போகிறது தான் ரொம்பவே சிறப்பு. ஸோ உங்கள் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப் எல்லாரோடையும் பகைமையோ கோவமோ எல்லாம் மறந்து சந்தோஷமாக இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ எனக்காகவும், நம்ம நாட்டுக்காகவும், நம்ம ஜனங்களுக்காகவும், நம்ம குழந்தைங்களுக்காகவும், எல்லாருக்காகவும் உங்களோட ப்ரேயரில் வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் அமைய மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள்.